Hello guys, welcome back. This is module number 1.18, construction of ellipse based question from GE 3251 Engineering Graphics. Construction of ellipseல நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கொஸ்டின் somehow unique. என்ன காரணம் அப்படின்னா we need to create the ellipse using its minor axis and major axis. அதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இது. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் ஏற்கனவே 2024 இதே டைப்பில் 3 பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி எலிப்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மெத்தடும் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே வெறும் ரெண்டு டேட்டா மட்டும்தான். ஒன்று மேஜர் ஆக்சஸ், இன்னொன்று மைனர் ஆக்சஸ். இதுலேருந்து எப்படி நாம் எலிப்ஸை ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத we are going to see. ஓகேங்களா? அது தவிர இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கிறது ரெகுலேஷன் 2021. இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2025. ரெகுலேஷன் 2025ஓட கொஸ்டினான ME 25C01 இன்ஜினியரிங் ட்ராயிங் அப்படின்னு பேர் மாறி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே நான் எடுத்து சால்வ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதையுமே ஐ எம் கோயிங் டு கிவ் யூ. அதில் இருக்கக்கூடிய ரேரான கொஸ்டின்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துட்டு ஐ எம் சால்விங் திஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ரெஃபர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு லெட் அஸ் ஸ்டார்ட் த வீடியோ நவ். A flower bed in a botanical garden is elliptical in shape. Major and minor axes are 120 mm, 80 mm. Draw the profile of the flower bed அப்படிங்கிறது கொஸ்டின். அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2025. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு திங், ஒரு லாங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ், இது கொஞ்சம் எலிப்டிக்கலாக மாறல. ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்திருக்கலாம், பட் இட்ஸ் நாட் பர்பெண்டிகுலர். ஒரு ப்ளஸ் கரெக்டாக ரெண்டுமே 90 டிகிரிஸுங்கிற அளவில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஆஃப்டர் தட் வாட் வி ஆர் டூயிங், 2 வட்டங்கள் போடப்படுது. ஸோ வி ஆர் பாயிண்டிங் த மார்க்ஸ் -60,0 60,0 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லைனுடைய டோட்டல் லென்த், தி லைன் ஆஃப் திஸ் டோட்டல் லென்த் இஸ் 120 மில்லிமீட்டருக்கு ஒரு லைன் இங்கே நம்ம வரைஞ்சிருக்கணும். சரிங்களா? லைக்வைஸ் அப்போ இங்கே மைனர் ஆக்சஸ் என்ன இருக்கணும்? 80. ஸோ இங்கே 0,40, இங்கே 0,-40 அப்படிங்கிறது இங்கே 4 லைன். ஸோ அந்த 4 லைனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம்? வி ஆர் ட்ராயிங் ஏ சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளோட ஆக்சஸ் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். எப்படி கொடுத்துருக்குறோம்? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டயாமீட்டர் 120 mmக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அப்புறம் இங்கே நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0,40, 0,-40 அதில் ஒரு லைனை ப்ளாட் பண்ணி அதுக்கு ஒரு சர்க்கிள் வரையணும். ஸோ இந்த சர்க்கிளை எத்தனையாக பிரிக்கணும்? எத்தனையாக வேணாலும் பிரிக்கலாம். ஸோ ஹவு மெனி டைம்ஸ் வி கேன் ஸ்ப்ளிட், தட் டைம்ஸ் வி கேன் ஸ்ப்ளிட். ஸோ அதான் இப்போ பண்ண போகிறோம். அடுத்து 1 by 1 திஸ் இஸ் பீயிங் ஸ்ப்ளிட். ஸோ இப்போ இந்த சர்க்கிளை எத்தனையாக பிரிச்சிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பாகங்களாக பிரிச்சிருக்கோம். இல்லை சார் என்னால் அவ்வளோ தூரம் பிரிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, எஸ் யூ கேன் ஸ்ப்ளிட் அப் டு 8 டைம்ஸாவது பிரிச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு அந்த குவாட்ரண்ட்டில் 4 குவாட்ரண்ட் 8ஆவது வேணும். ஸோ மினிமம் நான் 16 போட்டதுக்கான ரீசன் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய சர்க்கிளை கரெக்டாக 16 நம்மளால் பிரிக்க முடியும். பிரிக்கும்போது அதில் நம்மளால் நிறையா விஷயங்களை நம்மளால் வி கேன் ஈஸிலி ஸ்ப்ளிட் எப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இங்கே லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்லேருந்து 90 டிகிரிக்கு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன். இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ கேன் ஜூம் தட் ஃபார் யூ. ஏன்னா அந்த ஜூம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட கிளாரிட்டி என்னங்கிறது தெரியும். ஸோ ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனில் 90 டிகிரி பர்பெண்டிகுலரான லைன் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரொட்ராக்டர் வச்சு இதை 0 பண்ணிவிட்டு இதில் 90 டிகிரிக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பர்பெண்டிகுலர் லைன். அதே போல் இந்த மைனர் ஆக்சிஸ், இது மேஜர் ஆக்சிஸ், மேஜர் சர்க்கிள், இது மைனர் சர்க்கிள். ஸோ மைனர் சர்க்கிள்லேருந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன். ஸோ இட் ஃபார்ம்ஸ் லைக் எ ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணோம்னா நம்ம இதை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணோம். இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள், இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள். இதை ஒவ்வொன்றுத்துக்கும் பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு திங்க் பாருங்கள். I will zoom out. The next thing, இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் கூட நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரம் திஸ் இந்த டாப்லேருந்து பர்பெண்டிகுலராக ஒரு 90 டிகிரி, இந்த மைனர் ஆக்சஸ்லேருந்து பர்பெண்டிகுலராக ஒரு 90 டிகிரி. ஓகே, தென் த தேர்ட் திங் 90 டிகிரி ஃபாலோட் பை 90. இந்த இடத்துல பண்ண தேவையில்லை, ஏன்னா இது ஆல்ரெடி நமக்கு ஃபிக்ஸடு பாயிண்ட். ஹரிசாண்டலி இட் இஸ் ஆல்ரெடி ஃப்ளாட், அதனால் இங்கே வராது. இதுக்கு அடுத்து எங்கெங்கெல்லாம் கேர்வ்டு லைன்ஸ் இருக்கோ அந்த கேர்வ்டு லைன்ஸில் இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்.
ஒவ்வொரு லைனோட அலைன்மெண்ட்டை நீங்கள் பார்க்கும்போதும் ஒவ்வொரு வித்தியாசம் உங்களுக்கு அதில் புரியும். ஸோ அதையுமே நான் தனியாக உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தி ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் வெரி ஷார்ப், ஸ்டீப்பாக இருக்குது. ரெண்டாவது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இங்கே பாருங்கள், இட் இஸ் வெரி வெரி ஸ்லோ. அதாவது அதிகமாக ஒரு 60 டிகிரி இருக்குது, 45 டிகிரினா இப்போ 30 டிகிரிக்கு வந்தாச்சு. அதே மாதிரி பாட்டமுக்கு போகும்போது வெரி லோயஸ்ட் டிகிரி பிட்வீன் தம், ஆங்கிள் பிட்வீன் திஸ் லைன்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, ஒரு 45 டிகிரிக்கு போகுது. அதுக்கப்புறமா இட் கோயிங் டு 60 டிகிரிஸ் அப்படின்னு மாதிரி தான். த சேம் வே இந்த பாயிண்ட்டுக்கும் நமக்கு தேவையில்லை, அதாவது மிடில் செக்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக ஆங்கிள், லோயஸ்ட் ஆங்கிள் அண்ட் தென் வெரி லோயஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் தம். இப்படி ஃபாலோ ஆகும்போது தென் அகெயின் ஒரு சென்டர் லைன் வந்துடுது, ஆக்சிஸ் லைன் வந்துடுது. அது தேவையில்லை. அதுக்கப்புறமா பாருங்கள், த ஃபோர்த் குவாட்ரண்ட், அதுலேயுமே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயுமே லோயஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் தம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் தென் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பேட்டர்னை தான் இங்கே டோட்டலாகவே இந்த சர்க்கிள் ஃபாலோ பண்ணுது. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். ஒன்ஸ் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அழகாக இது எல்லாத்துலேயுமே ஒரு டாட், இது எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான டாட்ஸ் வருதோ அந்த டாட்ஸை அழகாக பிக் பண்ணும். சென்டர் ஆக்சிஸ், மெயின் ஆக்சிஸ் பொறுத்த மட்டும் இது ரெண்டுமே டாட் தான், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ மீதி இருக்கக்கூடிய பிளேசஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஒன் பை ஒன்னாக டாட் வைக்கணும். ஸோ while taking all those dots, இதை அப்படியே வந்து இங்கேருந்து just follow this. ஸோ இப்படி வரும். இட்ஸ் மோர் லைக் எ ஹியூமன் ஐ அப்படி மாதிரி வரணும். ஸோ அதுதான் நம்ம டயக்ராமோட ஃபைனல் பார்ட். சரிங்களா? ஸோ மார்க்கிங் ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம பண்ணக்கூடியது அடுத்து எலிப்ஸ். ஸோ இப்போ மார்க் பண்ணிட்டோம்னா வி காட் த வேல்யூ ஆஃப் எலிப்ஸ். ஸோ அந்த லைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அது எங்கெங்கெல்லாம் நமக்கு டாட்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத யூ கேன் சி. ஸோ இப்படி தான் என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நத்திங். ஏன்னா இதுதான் வந்து மைனர் அண்டு மேஜர் ஆக்சஸை பேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே வி ஹாவ் ஒன்லி தீஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன். இதை தாண்டி வேறு ஆப்ஷன் இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் இது நிறைய பேர் சிலபஸில் இல்லைன்னு சொல்லி நடத்த மாட்டாங்க. இட்ஸ் நாட் இன் சிலபஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எலிப்ஸ் தானே அப்படின்னு. நோ, வி கேனாட் டூ தட். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எலிப்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே கொஸ்டின் கேட்க நம்ம அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நம்மளுமே என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. பட் எனிஹவ் இப்போ ரெகுலேஷன் சேஞ்ச் ஆக எல்லா டைப்ஸ்லையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன செஞ்சாகணும், ஐ வில் எக்ஸ்ப்ளோர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தட் நமக்கு தெரியும். எக்ஸென்ட்ரிசிட்டி ஆர் எசென்ட்ரிசிட்டி அந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. 3 பாயிண்ட் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போது 2 பாயிண்ட் மெத்தடும் சால்வ் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலி இன்னும் 2-3 பார்ட்ஸ் இருக்குது. லைக்வைஸ் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணி அந்த ட்ரையாங்கிள் எங்கெங்கெல்லாம் நமக்கு புஷ் போகுதோ அதை அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த டைப்லலாம் கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் அதை ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? ஸோ that's the end of the video. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். By the way, please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.